எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹாய், ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். எஸ், இன்றைக்கி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்ம ட்ரேடிங். ஸோ கேண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால் ட்ரேடை ப்ராப்பராக எடுக்க முடியும். சரியா? இதில் ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு கான்செப்ட் விக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, விக் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அங்கேருந்து மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு இது கொடுக்குறாங்க, நல்ல ஒரு அப் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியது ஒரு பாட்டம் ஏரியாவில் இந்த மாதிரி கேண்டில் வரும்போது நீங்கள் நல்லா இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பாட்டம் ஏரியாவில் ஒரு செல்லர் வந்துடுறாங்க. செல்லருக்கு மேலே விக் இருக்கலாம், கீழே விக் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அதெல்லாம் எனக்கு ஒரு நோ ப்ராப்ளம். சரியா? ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணுறான், ஒரு பையர் ட்ரை பண்ணுறான். ஆனால் பையர் என்ன பண்ணுறான், மேலே செல்லிங் ப்ரெஷரோடு தான் இருக்கான். மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷரோடு தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து மார்க்கெட்டு. ஆனால் செல்லிங் ப்ரெஷர் போட்டாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரோடு தான் வந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுறான், செல்லிங் ப்ரெஷரோடு வர்றான். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் தான் போடுது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டில் எல்லாத்தையும் பாருங்கள், செல்லிங் ப்ரெஷரோடு தான் இருக்காங்க. ஆனால் செல்லரை வின் பண்ணுறாங்க. சரியா? ஒரு செல்லரை வின் பண்ணுறாங்க. செல்லிங் ப்ரெஷரோடு வந்தால் கூட ஒரு செல்லரை மார்க்கெட் வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அகைன் மார்க்கெட்டு இங்கே பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா, ரெட் கேண்டில் போட ஆரம்பிப்பான். ஓகே, மார்க்கெட்டு ரெட் கேண்டில் போடுவான். போட்டுட்டு இந்த இடத்துல மறுபடியும் ரெட் கேண்டில். ஓகே, இப்படி போட்டுட்டு இப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கும். பையிங் ப்ரெஷராக மார்க்கெட் கன்வெர்ட் ஆகும். பையிங் ப்ரெஷராக என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும். மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷரோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, செல்லிங் ப்ரெஷரோடையே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு செல்லரை வின் பண்ணுறாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு பாட்டம் அவுட் ஏரியாவில் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு, அந்த செல்லிங் ப்ரெஷர் எப்போ ஒரு பையிங் ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகுதோ அந்ததுக்கு கீழே எஸ்எல் வச்சு நீங்கள் இங்கேருந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா 1:2 1:2 ஆர் 1:3 1:2 ஆர் 1:3 இந்த ரேஞ்சில் நீங்கள் பிளான் பண்ணலாம். 1:2 ஆர் 1:3 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஆர் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஈஸியாக நீங்கள் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். சம்டைம்ஸ் இது ஒரு பாட்டம் என்ட்ரி கான்செப்ட். நம்ம டீச் பண்ணுற எல்லாமே பாட்டம் என்ட்ரி கான்செப்ட் தான். சம்டைம்ஸ் 1:10 ஆர் 1:20 கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் உங்களுக்கு நம்மளுடைய சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே நல்லாவே உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இங்கே பாருங்கள், மார்க்கெட் பாருங்கள், செல்லிங் ப்ரெஷராக போட்டு வர்றாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னும் என்ன பண்ணலை, மார்க்கெட்டு ஒரு செல்லரை வின் பண்ணலை. இங்கே ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம சொன்ன கேண்டில் வருதா, செல்லிங் ப்ரெஷர். ஆனாலும் என்ன பண்ணுறான், செல்லரை வின் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அகைன் பாருங்கள், இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பார்த்தீங்களா, இதுதான் விக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரி விக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இதுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம், இந்த இடத்துக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். இங்கேருந்து நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று இந்த செல்லர் ஓப்பனில் எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லை இந்த ஏரியாலையே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கு. 67 தான் இருக்கான். சரியா? 67 நம்ம எஸ்எல் வச்சுருக்கோம். நம்ம எடுத்தது ஒரு 80 அந்த ரேஞ்சில் எடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, 150 160 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு. அகைன் இங்கே நோக்கில் பாருங்கள், அகைன் அதே பாட்டம் அவுட் ஏரியா வருது.
மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் செல்லிங் ப்ரெஷர் தான் போடுறாங்க, ஆனால் ஒரு செல்லரை வின் பண்ணுறாங்க. செல்லிங் ப்ரெஷர் தான் போடுறாங்க, ஆனாலும் ஒரு செல்லரை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவை ஒரு விக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், பையிங் ப்ரெஷர் கொடுக்கணும். பையிங் ப்ரெஷர் விக் டிரான்ஸ்ஃபர்ம் ஆயிருச்சு, சரியா? பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல நம்மளுக்கு நல்லா கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் சரியான பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 400 வரைக்கும் போயிருக்குங்க 120லேருந்து. ஓகே, இது புட் ஆப்ஷன். நம்ம கால் ஆப்ஷன்லையும் போய் பார்க்கலாம். கால் ஆப்ஷனில் இப்போ பார்க்கலாமா? ஓகே, விக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். விக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதான்னு பார்ப்போமா? அங்கே பாருங்கள், மார்க்கெட்டு செல்லிங் ப்ரெஷர் போடுறாங்க, செல்லிங் ப்ரெஷர் போடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், மேலே தான் விக்கு நல்ல ஹெவியாக இருக்குது, ஆனாலும் யார் வர்றா? பையர் வர்றாங்க, செல்லரை வின் பண்ணுறாங்க. அப்போது மார்க்கெட்டில் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கணும். எது? பையிங் ப்ரெஷர். இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து எனக்கு பையிங் ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகணும். இந்த இடத்துல கன்வெர்ட் ஆயிடுச்சா? ஸோ இதுக்கு கீழே எஸ்எல் இந்த இடத்துல இருந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. எங்கேருந்து? கிட்டத்தட்ட ஒரு 490 480 பக்கத்தில் இருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பார்த்தீங்களா? நல்ல ஒரு ஹை போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1100 வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு பாட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சரியா? வெயிட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரி, இந்த இடத்துல நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், செல்லிங் ப்ரெஷர் நம்மளுக்கு ஒரு செல்லருக்கு மேலே போகணும். இங்கே பாருங்கள், பையிங் ப்ரெஷரும் அதே நேரத்தில் கன்வெர்ட் ஆகணும். இங்கே பாருங்கள், இது பையிங் ப்ரெஷராக மார்க்கெட் கொடுக்குது, இதுக்கு ஆப்போசிட்டு. இது வந்து பாட்டம் அவுட் ஏரியாவில் பை என்ட்ரிக்கு சொல்லிட்டேன். இப்போ செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு பையர் வந்துடுவாங்க, ஓகேவா? இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு செல் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். பையிங் ப்ரெஷரோடு இருக்குது, ஆனால் பையிங் ப்ரெஷர் போட்டாலும் யார் வர்றா? செல்லர் வராங்க, மார்க்கெட்டை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பையிங் ப்ரெஷர் வந்தாலும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது? செல்லர் வராங்க. ஸோ இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததும் இதுக்கு மேலே எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் உங்கள் சார்ட்டில் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அண்டு என்ன பண்ணணும்? நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். பேக் டெஸ்ட் பண்ணாமல் எந்த ட்ரேடையும் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஓகேவா? அங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க? பையிங் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல பாருங்கள், லேசாக செல்லிங் ப்ரெஷர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போயுமே ப்ரெஷர் வந்து டிரான்ஸ்ஃபர்ம் ஆகும். இந்த விக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த விக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மறுபடியும் பாருங்கள், பையிங் ப்ரெஷர் ஆனால் மார்க்கெட்டு டவுன் ஆகிக்கிட்டே வருது. விக்கு டிரான்ஸ்ஃபர்ம் ஆயிருச்சு. விக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைட். இதுக்கு மேலே எஸ்எல் இங்கேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் பாருங்கள் சரியான டவுன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்ப்போமா? அங்கே பாருங்கள், பையிங் ப்ரெஷர் ஆனாலும் மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு இன்னும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கல. இந்த இடத்துல தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. செல்லிங் ப்ரெஷராக இந்த பையிங் ப்ரெஷர் எல்லாமே கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து இதுக்கு மேலே எஸ்எல் வச்சுக்கணும், இங்கேருந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மார்க்கெட்டை வந்து குறை சொல்லக்கூடாது, வேறு யாரையுமே குறை சொல்லக்கூடாது, சரியா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் செல்லிங் ப்ரெஷர். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங் ப்ரெஷர் போட்டு மேலே போகணும். இந்த இடத்துல தான் இங்கே பாருங்கள், செல்லிங் ப்ரெஷர் தான் போடுது, ஆனால் மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்குது. விக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும். விக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கேயும் நடந்திருக்கு, இந்த இடத்துலையே நடந்திருக்கு, இங்கேயும் நடந்திருக்கு. இங்கே நடக்குது பாருங்கள். இதுக்கு கீழே எஸ்எல், இங்கேருந்து நீங்கள் ஒரு நல்ல பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட்டை இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் பார்க்குற மெத்தட் மாறிடுச்சு,
நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு ட்ரேடாக ஃபோக்கஸ் பண்ணலாம், நல்ல ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ பேட்ச் ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கே வாங்க, நிறைய விஷயங்கள் படிக்கலாம், கற்றுக்கிட்டு புதுசாக புது விஷயங்கள் கற்றுக்கிட்டு நல்ல ட்ரேடாக எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா? அண்டு இது வந்து ஒரு சின்ன மெத்தடு. ஓகே, இது மட்டுமே வந்து ட்ரேட் இல்லை, இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இதிலிருந்து இன்னும் அட்வான்ஸான விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம கிளாஸில் வாங்க, நம்ம நிறைய வந்து படிக்கலாம், படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் குட் நைட்.